நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இது நாள் வரைக்கும் குரு ராசியில் இருந்து இப்போது மேஷத்தில் இருக்கிறார். ராசியில் இருக்கிறதை காட்டிலும் சொந்த வீடு தான் இருந்தாலும் 2ஆம் இடம் என்பது மிக சிறப்பு. ஸ்தான பலம் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போது இது நாள் வரைக்கும் ராசியில் இருந்ததை விட இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. பொருளாதாரத்தில் சுபீட்சம், பணவரவு, பொருள் வரவு சிறப்பாக இருக்கும். என்னங்க 7.5 சனி நடக்குது எங்களுக்கு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே? 7.5 சனி இருக்கத்தான் செய்யுது. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று, அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 2வது ரவுண்டு. இந்த 2வது ரவுண்டு நல்லதே செய்யும், ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். ஆனால் முதல் ரவுண்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு கல்வி கொஞ்சம் தடைபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தடைனா அவங்க எதிர்பார்க்குற மார்க்கு வராது. அப்போ அதை வச்சு இன்னொரு கோர்ஸில் சேர்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு, உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், இதுபோல் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குறை ஒன்றும் இல்லை. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகள் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஒரு சிலர் 2 வீலர் வாங்கலாம், 4 வீலர் வாங்கலாம், வீடை அழகுபடுத்தலாம், பெயிண்டிங் பண்ணலாம், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம், மாடல் கிச்சன் பண்ணலாம். இப்படி 4ஆம் இடம் உங்களுக்கு சுகஸ்தானமாக இருக்கிறதால சிறப்பான ஒரு காலகட்டம். 4க்குடையவன் 2ல் இருக்கார். மிக மிக சிறப்பு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். நீச்ச பங்கம் பெறுகிறாரா என்று சொன்னால் இல்லை. அப்போது உங்களுக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தாஸ்தாவேஜுக்களை சரிபார்த்து வாங்குங்க, இல்லை ஏதாவது டிஸ்பியூட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். எதிரிகள் ஓடி ஒளிவது மட்டும் இல்லைங்க, உங்கள் கீழே வேலை பார்க்குற சர்வன் மெய்டு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக அமைவார்கள். மற்றபடி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் அல்லது யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அவங்க சொந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும். இப்படி ஏதாவது ஒரு ஆதரவு, ஒரு அனுசரணை கண்டிப்பாக அமையப்போகிறது. 10ஆம் இடத்து அதிபதி 2ல் அமர்ந்து 10ஐ பார்ப்பதால் இந்த மீனராசி அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். இந்த ஓராண்டு காலம் 2ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். தொழில், உத்தியோகம், கர்மஸ்தானம் சிறப்பாக இருந்தால் டப்பு சிறப்பாக வரும் இல்லையா? 2ஆம் இடம் தனம் சிறப்பாக வரும் அல்லவா? அப்போது உங்களுக்கு இந்த ஓராண்டு காலம் மீனராசிக்கு
பண பற்றாக்குறை இருக்காது, தேவைப்படும் போது பணம் கைக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. ஒரு பிரான்ச்சு போயிட்டுருக்கு, இன்னொரு பிரான்ச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். சிறப்பான காலகட்டம். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட சிறப்பான ஒரு காலகட்டம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளும் ஏற்படும், அசுப செலவுகளும் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மீன ராசிக்கு பொற்காலம்னு சொல்லலாம். முதல் ரவுண்டு 7.5 சனி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. செகண்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி கணக்கே இல்லை. செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. அப்போ 2ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். இதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும்? அருமையான காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு. இந்த மீனராசி அன்பர்கள் பொற்காலம். நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.